Welcome to CSP Education HUB, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. டெட் எக்ஸாமினேஷன், பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன். ஸோ கடந்த வருடத்தில் வந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா 2024 பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பின்னு சொல்லிட்டு இதுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அதோட பேரலாக கரெக்டாக சொல்லப்போனால் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கும் பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதமே உங்களுக்கு கால்ஃபர் பண்ணாங்க. ஏப்ரல் 2024 ஏப்ரல் 29 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஆன்லைனில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 4 மாதத்தில் ஆகஸ்ட்டில் 4/8/2024 அன்றைக்கி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க டென்டேட்டிவாக. அதுக்கு அந்த கொண்டு வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டிஎன் செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட தேதியும் பார்த்திங்கன்னா 1/4/2024, 30/4/2024. ஸோ இது வந்து மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து இது டைவர்ட்டாக மாறுனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம் வந்து ஒரு சரியாக சொல்லப்போனால் 1 வருஷம் கழித்து கால்ஃபர் பண்ணதுலேருந்து 1 வருஷம் கழித்து ஆசிரியர் தேர்வு வாரியமே இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி நடத்துறதுல நிறையா ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களாலே இதை ஃபர்தராக நம்ம இதை எடுத்துகிட்டு கொண்டு போனோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து ஏற்கனவே இருக்கிற செட் ஆஃப் பீயிங்கில் என்ன இருக்கோ அந்த ரூல்ஸோட ரெகுலேஷனில் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இதில் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது பட்சத்தில் பார்த்திங்கன்னா மார்ச், அதாவது 2025 போன வருடம் கால்ஃபர் பண்ணி 1 வருஷம் கழித்து மார்ச் 2025 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதினு 3 தேதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் கால்ஃபர் பண்ணாங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், லா காலேஜ் டிஆர்பின்னு சொல்லிட்டு ஒன்று கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா 2025 31/1/2025 இது கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. மார்ச் 3ஆம் தேதி இதுக்கான இது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 11/5/2025 டென்டேட்டிவ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லா காலேஜ் டிஆர்பியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முதல்ல எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆன்லைன் டேட்டை வந்து நாங்கள் மாற்றுறோம். ஃபஸ்ட்டு இதை கால்ஃபர் வந்தது ஜனவரி 24. அதே 24ஆம் தேதி வந்து இதுக்கான அடிஷ்னலாக வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உள்ள நோட்டிஃபிகேஷன், ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே தெரிஞ்சிக்கலாம். லா காலேஜுக்கான நியூஸ் லெட்டர் படி ஆசிரியர் தேர்வு வாரியம் உங்களுக்கான எக்ஸாமை வந்து நாங்கள் வந்து எந்த மாதிரியான டைமில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. சட்டக்கல்லூரியில் பார்த்திங்கன்னா 132 இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்வடிவு படிவங்களுக்கான அறிவிக்கை எண் 21/4/2025 வெளியிடப்படுகிறது. பாடவாரியாக இதுக்கான காலி பணியிட கல்வி தகுதியில் மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலுமுள்ள விண்ணப்பத்தராக இணையவழி மூலமாக, அதாவது லா காலேஜ் டிஆர்பியில் 31/1/2025 முதல் மார்ச் 3/25 வரை மாலை 5 மணி வரை, அது கரெக்டாக 1 மாதம் உங்களுக்கு காலவாசம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருந்தாங்க. இது சொன்னது வந்து 2025 ஜனவரி மாதம்.
அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அடிஷ்னலாக அட்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிஷ்னலாக நோட்டிஃபிகேஷன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இதில் கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா 21/2/2025 கரெக்டாக கொஞ்ச நாள் கழிச்சு ஹைகோர்ட் ஆர்டர் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டிவிஷன் பெஞ்ச் லா காலேஜ் அண்ட் ப்ரீ லா கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷனும் 2024 கால்ஃபர் பண்ண அந்த எக்ஸாமினேஷனை கால்ஃபர் பண்ணதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது மனோமணி சுந்தரா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் அப்ளைமெண்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் இவங்க எழுத போகிற எக்ஸாமுக்கு உள்ளவங்களும் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து டிஎன் செட் எக்ஸாமினேஷன் அப்போ முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் ஒரு வருஷம் அப்ளை பண்ணி ஒரு வருஷம் எல்லாருமே இது காலதாமதம் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணதுக்கப்புறம் சரி இந்த வந்துடும் அந்த வந்துடும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அது டைம் 1 year ஆனதுக்கப்புறம் லா காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டக்குன்னு இது வந்து அதை பாதியிலே நிறுத்தி டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நாங்கள் வந்து ஏற்கனவே 21/1/2025 அந்த ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தபடி இந்த எக்ஸாம் நடக்கிறதுனால யாரெல்லாம் டிஎன் செட்டுக்கும் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இதுவும் வந்துருச்சு. இப்போ டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடக்கலை. ஸோ அதில் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் லா காலேஜ் டிஆர்பி நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொவிஷனலாக வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் போர்ட்டல் மூலமாக. டிஎன் செட் 2024 கேண்டிடேட் யாரெல்லாம் ஆன்லைன் போர்ட்டலில் கொடுத்தீங்களோ டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே ரிட்டன் எக்ஸாமுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் எப்படி அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் 2024 நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டன் டெக்ஸ்ட் இப்போ இது மாதிரி அப்ளை பண்ண இல்லாமல் such candidates will be allowed to appear in the written text of the post of associate professor, assistant professor pre-law. இதில் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். உங்களை வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் அனுமதிப்போம். எப்போ? ஒன்லி இஃப் தே பாஸ் த செட் எக்ஸாமினேஷன் 2024 எக்ஸாமினேஷன். ஸோ அப்போ செட் எக்ஸாமினேஷன் அவங்க பாஸ் பண்ணால் தான் இதை நாங்கள் அலோவ் பண்ணுவோம். அதனால் எல்லா டீட்டெயில் கண்டிஷன் மென்ஷன் வந்து நாங்கள் ஏற்கனவே 21/1/2025 அதில் எதுவும் நாங்கள் மாற்றம் கொடுக்கல அப்படின்னு லா காலேஜ் டிஆர்பி இந்த இதுக்கு சொல்லிவிட்டு அது மாதிரி ஃபீஸ் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து நாங்கள் லேட்டர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. இது லா காலேஜ் டிஆர்பி. கால்ஃபர் வந்தது ஜனவரி மாதம், பிப்ரவரி மந்தில் எதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் என்ன பண்ணாங்க, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு லா காலேஜுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18/3/2025 எடிட் ஆப்ஷன் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் ப்ரெஸ் நியூஸ் கடந்த மே மாதம் 7/5/2025 அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்பொழுது நடைபெறவிருந்த அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் 2025 அறிவிக்கப்பட்டிருந்த அரசு சட்டக்குழுவிற்கான 132 இணைப்பாசிரியர், அசோசியேட் ப்ரொஃபஸர் 132, உதவி பேராசிரியர்கள் 64, பேராசிரியர் 8 மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்னெடுப்பு 60 ஆகிய பணியிற்கான தேர்வு தேதிகள் நிர்வாக காரணங்களுக்காக பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு 7/5/2025 அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இது அப்படியே அதிலிருந்து அப்படியே நிற்கிது. ஸோ லா காலேஜ் டிஆர்பி வந்து கரெக்டாக அவங்க கால்ஃபர் பண்ணது ஃபெப்ரவரி மந்த்து. மே மந்தில் இது நடைபெறதுக்கான தேதி நாங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா செட் எக்ஸாமினேஷனுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இது வந்திருக்கு. சரி, அடுத்தது இதுக்கு சரியாக சொல்லப்போனால் 2024 ஏப்ரல் மந்தில் வந்தது தான் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணது. அதே மந்தில் ஒரு மந்த் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு. அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக செட் எக்ஸாமினேஷனோட ப்ராசஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2024 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ராசஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ரொம்ப பெருசு. நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணது மார்ச் 14, 2024 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆஃப் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்புறம் ப்ரையம்பிள் ஃபார் அப்ளைங் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அங்கேருந்து 14 நாளில் அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் அடிஷ்னலாக சில டீட்டெயில்ஸ்க்காக அங்கேருந்து 1 மாதம் கழித்து அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் அட்னம் கொடுத்துருந்தாங்க. அட்னமில் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுன்னா இதிலே பார்க்கலாம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 27/4/2024 கடந்த வருடம் அந்த வருடத்துலேயே யாரெல்லாம் டிஎன் செட் எக்ஸாமினேஷனை கால்ஃபர் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்களோ அப்பியர் பண்ணுறாங்களோ அது வந்து மனோமணி சுந்தரா யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. ஸோ அந்த திருநெல்வேலி யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த 4000 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்
அப்படி அப்ளை பண்ணும் விதத்தில் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஃபில்லப்ட போஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களுக்கான அப்லோட் பண்ணுற டேட்டை வந்து 14/3/2024 வரைக்கும் அதுக்கு வந்து டைம் வெப்சைட்டில் கொடுத்துருந்தோம். இப்போ லாஸ்ட்டு டேட்டை இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் டிஎன்செட் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளை பண்ணுற டேட்டை 2 விஷயமாக அதை மாற்றி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி டிஎன்சின்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக நாட்கள் வந்து அப்ளை பண்ணுற டேட்டு வந்து டிஎன்செட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க. அதே டேட்டை இதுலேயும் கன்வெர்ட் பண்ணி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சப்மிஷனுக்கான ஃபில்டு அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலம் பண்ணுறது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது 29/4/2024 15/5/2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சச் கேண்டிடேட்ஸ் வில் பி அலவுட் டு அப்பியர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். நீங்களும் 4000 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரிகளில் பேராசிரியர் ரெக்ரூட்மெண்ட் நேரடி நியமனத்திற்கு உங்களை அலோவ் பண்ணுறோம். எப்போனா ஒன்லி இஃப் தே பாஸ். நீங்கள் டிஎன்செட் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் உங்களை அலோவ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் எப்போ பாஸ் பண்ணியிருக்கணும், 4/8/2024 பாஸ் பண்ணியிருக்கணும். இது என்ன 4/8/2024ங்கிறத நான் சொல்கிறேன். 4/8/2024னா டிஎன் செட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்குள்ளே நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே முதல்ல நான் உங்களுக்கு சொன்னல செட் எக்ஸாமினேஷன் எப்போ ஆக்சுவலாக மனோனி சுந்தரம் நடத்தது 4/8/2024 அன்றைக்கி தான். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இஷ்யூலாம் எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து எக்ஸ்டன் ஆகிட்டே போச்சு. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 4/8ங்கிறது ஆர்ட்ஸ் டிஆர்பி அந்த தேதியில் நாங்கள் நடத்துறதுக்கு 10:30 கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் அலோவ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இதுக்கு தனியாக அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ண ஃபார்மேட்டு மே 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்படி யாரெல்லாம் இன்டர்வியூ செலெக்ஷன் இந்த மாதிரிலாம் உங்களை நாங்கள் எடுத்துக்குவோம். எப்படின்னா டிஎன்செட் 2024 எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா உங்களை இன்டர்வியூ இது வந்து எக்ஸாமும் நடக்கும், இன்டர்வியூ ப்ராசஸும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டு இது வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் நீங்கள் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களை இந்த கேண்டிகேச்சரில் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு அட்டஸ்டேஜில் 2 எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. சம்மலி ரிஜெக்டட்னு சொல்லுவேன். ப்ரொவிஷனல்ஸ் அதுமாரி ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் கேண்டிடேட்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுற டிஎன்செட் 2024 சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் போர்ட்டலில் அந்த டயத்தில் அப்லோடும் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உள்ளதை இவங்க இது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் இது நடக்கலை. அந்த வருஷம் 2024 இது ஃபுல்லாகவே நடக்கலை. 2025 மார்ச் ஒரு வருஷம் கழிச்சு தான் அது நடந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அதையும் டிஆர்பி தான் நடத்துனாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் டிஎன்செட்டுக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்று வரும்ல. இப்போ செட்டு நெட்டு முடிச்சிருக்கணும் இல்லைனா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ஒரு ஆப்ஷன் வரும்போது செட்டு நெட்டு முடிச்சிருக்காங்கிற ஆப்ஷனில் மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணப்போ நீங்கள் என்ன டேட்டா வச்சுருந்தீங்களோ அந்த டேட்டாவை இதில் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் என்னென்னா நீங்கள் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் அக்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உள்ள டீட்டெயில் எல்லாமே இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ செட் எக்ஸாமினேஷனுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு நடந்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 27/4/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்டேட் என்ன கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி லா காலேஜ் டிஆர்பி வந்து 14/5/2024 அன்றைக்கி அவங்க ஒரு லா காலேஜ் டிஆர்பிக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இவங்க அதே மாதத்தில் இந்த 4000 வேக்கன்சிக்கான கால அவகாசம் 15/5/2024 மாலை 5 வரை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடிட் ஆப்ஷனில் போய் அதை திருத்துறதுக்கு விரும்புனீங்கன்னா 16/5/2024 முதல் 19/5/2024 இன்னும் ஒரு 5 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எடிட் ஆப்ஷனில் என்னென்ன பண்ணணும், கடைசி இதில் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், திருத்தங்கள் ஏற்படுறது என்ன ஏதுன்னு முழு கட்டணம்னு சொல்லிட்டு ஏற்கனவே விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் யாராவது பே பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பத்தில் நீங்கள் குறைந்த கட்டணம் சத்தை எழுதுவாக இருப்பின் விண்ணப்பத்தில் ஏற்கனவே சட்டத்துக்கு மீதி தொகையை நீங்கள் திருப்பி நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் கடைசியாக ஜூலை 22 22/7/2024 அன்னைக்கு ஒரு பப்ளிக் நோட்டீஸாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது ஜூலை மாதம் நடந்தது. உங்களுக்கு மே மந்தில் என்ன பண்ணாங்கன்னா ஆர்ட்ஸ் உங்களுக்கு முதலே சொன்னேன் லா காலேஜ் டிஆர்பியில் வந்து நாங்கள் இப்போதைக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் இதிலிருந்து நடத்துறதுக்கான தேதியை சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே ஆசிரியர் தேர்வு வரையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிக்கான உதவி பேராசிரியர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு மூலம் நியமனம் தெரிவதற்கான தெரிவிக்கை எண் 14/3/2024 அன்னைக்கு வெளியிடப்பட்டது. அதாவது
1 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சொல்லப்போனால் 1.25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம இருக்கிறது அக்டோபர் 2025. சரியாக சொல்லப்போனால் 1 வருஷம் 8 மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்கை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வுங்கிறது 4/8/2024 அன்று நடைபெற இருந்த நிலையில் இவங்க பாருங்கள், எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒரு 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி நடத்துறதுக்கான எந்த முகாந்திரமும் நடத்த முடியாத காரணத்தினால இருந்தனால நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு 24/8, அதாவது ஆகஸ்ட் 4 அன்று நடைபெற இருந்த நிலையில் நிர்வாக காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிர்வாக காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை சொன்னது ஜூலை 22. இது ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு 4000 போஸ்ட்டுக்கு. அதுதான் கடைசியாக வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான அப்டேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம லா காலேஜ் டிஆர்பிக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. லா காலேஜ் டிஆர்பி கடைசியாக வந்த அப்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த்தே வந்து 7/5/2025 அப்பயே இவங்க அப்டேட் கொடுத்துட்டாங்க. என்னென்னா, கடந்த வருடத்தில் ஆசிரியர் தேர்வு அறிவிக்கையின் மூலமாக பத்திரிகை செய்தியாக சொல்லும்போது இவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க, இது நிர்வாக காரணங்களுக்காக பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 2 எக்ஸாமுமே எதனால் தடைப்பட்டுச்சுன்னா, செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வரல. அதுக்கப்புறம் அதில் பல சில கேஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. செட் எக்ஸாமினேஷனுக்கான பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி நடத்தினாங்களா. 2024 ஏப்ரல் 1 ஆரம்பித்த இந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் டிஆர்பி வந்து அதை எடுத்துக்கிட்டு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரெஸ் நியூஸை டிஆர்பியில் இனிமேல் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது அந்த அப்டேட்டை 1 வருஷம் முன்னாடி நடந்தால் அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு டிஆர்பி வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நாங்கள் நடத்துகிறோம். ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து சொன்ன தேதியிலேருந்து ஒரு 15 நாளுக்குள்ளேயே அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்து முடித்த ஒரு 8 நாள் 9 நாளுக்குள்ளேயே அதுக்கான ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ்க்கு அந்த அப்ஜெக்ட் ட்ராக்கரை நாங்கள் விட்ரா பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுத்தது வந்து நாங்கள் விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸெங்ஷன் ஆஃப் அப்ஜெக்ஷன் ட்ராக்குன்னு சொல்லிட்டு 16/3/2025 சொல்லியிருந்தாங்க. 16/3/2025 பார்த்திங்கன்னா, டிஎன் செட்டுக்கான அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னால் நிறைய குளறுபடிகள், அதாவது மார்னிங் ஷிஃப்ட்டில் நடக்க வேண்டியிருக்கவங்களுக்கு ஆன்சர் கீ, ஷிஃப்ட் 2வில் ஆஃப்டர்நூன் நடந்தவங்களுக்கு உள்ளதை கொடுத்ததுனால இவங்களுக்கு இதை தெரியலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதோட டென்டேட்டிவ் கீ வந்து 23/3/2025 கொடுத்துருந்தாங்க. நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் பார்க்கலாம், டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் பார்க்கலாம், அப்ஜெக்ட் ட்ராக்கரையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கேருந்து ஜூலை மந்தில் தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 மாதம் வந்து இதை பற்றி ஒன்றுமே பேசலை. அப்போ வந்து ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜூலை மந்தில் ப்ரெஸ் நியூஸில் அவங்க சொன்னது ஃபார்மேட் 1, 2ன்னு 2 கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து அப்போது வழக்கு நடந்ததுக்கான இதில் என்ன நடந்துச்சுன்னா, தமிழ் வழி கல்வியில் பயின்றவங்களுக்கான விஷயம். நார்மலாக இதை கரெக்டாக அவங்களே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷன் அறிவிக்கை நான் கொடுக்கும்போது 20/3/2024 மார்ச்சில் நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். யூஜிசியிடம் வந்து பெறப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைப்படி மார்ச் 6, 7, 8, 2025 1 வருஷம் கழிச்சு நாங்கள் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்நிலையில் உயர்நீதிமன்ற வழக்கு எண் மூலமாக அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு டிஎன் செட் 2024 தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் பயின்றதுக்கான இடஒதுக்கீடு அரசாணை 163 உயர்கல்வித்துறை மூலமாக 18/7/2025 படி ஆணையிடப்பட்டுள்ளது. ஸோ தமிழ் வழியில் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான இடஒதுக்கீடு இதில் ஆட் பண்ணலை. அப்படிங்கிறனால டிஎன் செட்டுக்கு வந்து விண்ணப்பித்து தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பதாரர்களை பிஎஸ்டிஎம் முன்னுரிமை யாரெல்லாம் கோருறீங்களோ, யாரெல்லாம் நாங்கள் தமிழ் வழியில் கண்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்களோ, நீங்கள் தமிழ் வழியில் 1ஆவதுலேருந்து முதுகலை பட்டமுறையான பயின்றதுக்கான சான்றிதழ் இணைப்பில் ஃபார்மேட் 1, 2 இது 2லையும் நீங்கள் கொடுக்கணும். உரிய அலுவலரிடம் கைப்பம் பெற்று www.tntrb.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஜூலை 23 ஆகஸ்ட் 7 வரை பிற்பகல் 5 மணி வரைக்கும் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மேற்குறிப்பிட்ட தேதியில் தமிழ் வழியில் பயணத்துக்கான பிஎஸ்டிஎம் சான்றிதழை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் பயணத்துக்கான முன்னுரிமை கோர இயலாது அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. பிஎஸ்டிஎம் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் அதை கோர்றாங்க, அவங்களுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. இது நடந்தது ஜூலை 23. இதுக்கப்புறம் ப்ரெஸ் நியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இவங்க சொன்ன தேதியிலேருந்து ஜூலை 23 அப்புறத்துலேருந்து கரெக்டாக 2 மாதம் கழிச்சு 25/9/2025 அன்று, அதாவது கடந்த வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் நாங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவாங்க
20/3/2024 அன்று நாங்கள் மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டியில் கால்ஃபர் பண்ணது அந்த டேட்டாவை நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் 6, 7, 8, 9 இந்த 3 தேதிகளில் அப்ரூவ்ட் ஆஃப் யூஜிசி நியூ டெக்லின் படி டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ நாங்கள் கொடுத்துருந்தோம். எக்ஸாமினேஷனுக்கான விஷயத்தையும் இதில் கொடுத்துருந்தோம். போர்டு வந்து இதுக்கான ஆன்சர் கீயை வந்து ஒரு 20/3/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக மொத்தம் எழுதுனது 76,150 கேண்டிடேட் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்க மொத்தம் இந்த எக்ஸாமினேஷனில். ஆஸ் பர் த யூஜிசி ப்ரொசீஜர் படி இந்த கிரைட்டீரியா படி டிக்ளரேஷன் ரிசல்ட் வந்து 6% ஆஃப் யாரெல்லாம் டிக்ளேர் குவாலிஃபைடுன்னு நான் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்கோம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதில் முதன்மையாக இருக்கிற 6% தான் கொடுத்துருக்கோம். இந்த 6% தான் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வேரியஸ் கேட்டகரி கொடுத்து ரிசர்வேஷன் பாலிசின் படி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். இந்த கேண்டிடேட்ஸில் யாரெல்லாம் அட்லீஸ்ட் 40% அக்ரிகேஷன் மார்க் யாரெல்லாம் பிலாங்கிங் டு த கேட்டகரி ஜெனரல் கேட்டகரி அட்லீஸ்ட் 35% அக்ரிகேட் மார்க் ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ரிசர்வ் கேட்டகரிஸ் வில் பி டிக்ளேர்ட் குவாலிஃபைட். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இடஒதுக்கீட்டின் படியும் அது மாதிரி 40% படி ஜென்ரல் கேட்டகரிக்கு 35% படி அக்ரிகேட் பர்சன்டேஜ் படி நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒவ்வொரு ஜென்ரல் கோட்டா 31%, பிசி 26.5%, பிசிஎம் 3.5%, எம்பிசி டிஎன்சி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. ஆஸ் பர் த ஜிஓ 163 கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் மூலம் 18/7/2025 30% ரிசர்வேஷன் ஃபார் விமன் கேட்டகரி அப்படிங்கிறது படியும் 20% ரிசர்வேஷன் ஃபார் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற கேட்டகரிலையும் 4% பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் முடியும் ஹாரிசான்டல் ரெசர்வேஷன் இன் ஈச் கேட்டகரி. இப்படிலாம் முடிச்சதுக்கப்புறம் டிஎன் செட் ரிசல்ட் வந்திருக்கு. இது ஃபைனலைஸ் பண்ணி ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் யூஜிசி நியூ டெல்லி ரிசர்வேஷன் படி நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த கனெக்ஷன் படி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இப்போ வந்து ரிலீஸ் ஆஃப் ஃபைனல் கீ நாங்கள் கொடுத்து வித் ரிசல்ட்டையும் நாங்கள் சேர்த்து கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் எக்ஸாம் கொடுத்து நான் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ. ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் உங்களோட ரோல் நம்பர் கீழே நாங்கள் கொடுத்துருக்கோம். குவாலிஃபைடாக எத்தனை பேர் இருக்காங்கிறது 2024 படி எக்ஸாம் எழுதினவங்கள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்க வந்து கரஸ்பாண்டிங் அந்தந்த சப்ஜெக்ட்டை ஃபுல்ஃபில் ஃபார் த எஜுகேஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் ரிசல்ட்டு 2024ங்கிற பேரில் டிஎன்செட் 2024 அப்ளை பண்ணி 2025 மார்ச்சில் எழுதி அதுக்கப்புறம் அதுக்கு ரிசல்ட் வந்து செப்டம்பரில் இதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போது இந்த 2 லா காலேஜுக்கான டிஆர்பிக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான டிஆர்பியும் நிறுத்தினதுக்கான காரணமே என்னென்னா செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அது அப்பியர் ஆகும். இப்போ இந்த செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு வந்துடுச்சு. அடுத்தது ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி கால்ஃபருக்கோ இல்லை அதில் ஏதாவது நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ இல்லை பழைய நோட்டிஃபிகேஷனை மறுபடியும் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லா காலேஜ் டிஆர்பிக்கும் இப்போ லைவ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணவங்க இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறவங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு தனியாக அஃபிஷியல் ஆப் ஒன்று வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸை நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஜுகேஷன் ஹப் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கான பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ சிஎஸ்பி நெட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கான இதுவும் நடத்திக்கிட்டு இருக்கோம். டிஎன் செட்டுக்கு நம்ம எக்ஸாம் நடத்தியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க, 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இது வரைக்கும் 2 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் எப்படிங்கிறதையும் கீழே லிங்க்கில் நான் கீழே போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணணுங்கிறதையும் அதில் சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு வெல்கம் மெசேஜ் வரும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதையும் இதில் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வெகு விரைவில் டிஎன் செட் முடிச்சதுக்கு இந்த கையோட அடுத்தது ஆர்ட்ஸ் டிஆர்பி, அடுத்தது லா காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே ஆசிரியர் தேர்வமாக வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது மாதிரி வேணால் ப்ரொமோஷனல் ஆட்ஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இதுக்கான நீங்கள் வந்து நம்ம சிஎஸ்பி பொன் கார்த்திகேயன் சேனலில் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் வந்து கீழே ஐடி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை உங்கள் டீட்டெயிலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்ஸ் உங்களுக்கு வேணும், அது மாதிரி என்ன ஆஃபர்ஸ்க்கிறதையும் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஆட்ஸ் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். மெயில் ஐடி இந்த வீடியோக்கில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக
நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதும் அதுக்கு நிறையா இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அது இல்லாமல் ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.